அந்த சாலமோன்ட்ட ஆண்டவர் பல முறை பேசியிருக்கிறார். சில வேளையில் பேசும் பொழுது அவன் அதுக்கு கீழ்ப்படியலை. அதுக்கு பிறகு அவன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறத என்ன செய்து விட்டார்? நிறுத்தி விட்டார். நீங்கள் எந்த அளவுக்கு எதுவரை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அதுவரை கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய அந்த நல்ல அந்த அனுபவத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கை கொண்டபடியினால், 5வது வசனம், நான் உன் சந்ததி என்ன செய்வேன்? வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுவாங்க? ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வானத்து நட்சத்திரத்தை போல ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் காட்டி கொடுத்து இதே போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னதை 2வது அதே பிராமிஸ, அதே ஒரு நிகழ்வை ஈசா கிட்ட சொல்றார். இந்த வானத்து நட்சத்திரத்தை எல்லாம் பாரு, இதே போல உன் சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். இதற்கு அடையாளமாக தான் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசிய கொடியில நடு பகுதியில் ஸ்டாரை வச்சிருக்கிறாங்க. அவங்க வீடுகளில், அவங்களுடைய வாகனங்களில் இந்த ஸ்டார் அதிகமாக அவங்க பயன்படுத்துகிற காரணம், எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் ஒரு நபராக இருந்தார், அவரை இந்த நட்சத்திரத்தை போல கர்த்தர் இப்படியாக எங்களை என்ன செய்ய பண்ணியிருக்கிறார்? பெருக பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் வசனத்தை விசுவாசிக்கிற அன்பு சகோதரியே, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆமென் பரிசுத்தமாய் வாழ இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதி திருச்சபைக்கு வந்துடும். முதல் ஆமென் பாருங்கள், பிரசங்கமே என்ன பிரசங்கம் தெரியுமா? பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டவன் பேதுரு எழும்பி ஜனங்கள் நடுவிலே பிரசங்கம் பண்றார். அங்க கேட்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த ஜனங்கள்லாம் நம்மளை போல உள்ள மனுஷர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் என்னன்னா ஹோல் பழைய ஏற்பாடை அப்படியே கீப் பண்றவங்க, ரொம்ப தேறினவர்கள். அவங்க ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டை, அதிலும் இந்த மோசேனுடைய ஆகமங்கள் முதல் 5 புஸ்தகம் இருக்குல்ல, அதை அப்படியே கடைபிடிக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு மற்றவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி தோன்றிருக்கும்? இவங்க எல்லாம் நரகத்துக்கு போகிறவங்க, இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனங்கள். அதுவும் யூதர்கள் மற்ற அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறவங்கள சொல்லுகிற அந்த வேடை நம்ம பப்ளிக்கில் பேச முடியாது. அவ்வளோ ஒரு மோசமான வார்த்தையை பேசிடுவாங்க ஆண்டவருக்கு பயப்படாத பிள்ளைகளை. அப்போ மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை அப்படியே கை கொள்கிறவர்கள், எழுத்தின்படி அப்படியே கை கொள்கிறவர்களுக்கு முன்பாக பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுரு யாரு? அவர் மீன் பிடிக்கிறவர். அவர் பாருங்கள் சரியான கலிலிய மனுஷனாகும். ரொம்ப ஒரு ஞானம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப அந்த டேலண்ட் ஒன்றும் கிடையாது. அவருக்கு இருந்தது ஒன்று, நல்ல அபிஷேகம், நல்ல கையை தட்டி ஆராதிக்க தெரியும், நல்ல சத்தமாக என்ன செய்ய தெரியும், பாட தெரியும், நல்ல ஜெபம் பண்ண தெரியும், அவ்வளோதான். ஆமீன் பாருங்கள். ஆனால் ஜனக்கூட்டத்தின் நடுவில் எழும்பி அவர் பேச ஆரம்பித்தார். அங்கு பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சதுசேயர்கள் இருக்கிறார்கள், நியாயசாஸ்திரிகள் இருக்கிறார்கள், வேத வசனங்களை கற்று தேறினவர்கள் இருக்கிறாங்க. எழும்பி பேசுகிறார். ஒரு வார்த்தை, ஆமீன், மனம் திரும்புங்கள்னு பேசுகிறார். என்ன முதல் பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. நீங்க மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புதலுக்கென்று நீங்கள் என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் எடுங்க. பிரசங்கம் பண்ணார். எத்தனை பேர் முதல் பிரசங்கத்தில் மனம் திரும்பினாங்கன்னா? 3000 பேர். கரங்களை வீட்டு எல்லையா சொல்லுங்களேன். எத்தனை பேர் அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாங்க? 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படிந்துட்டேன். இல்லை, ஆமீன். யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்களோ நீங்கள் இன்னும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலை. ஆபிரகாமுடைய ஸ்பெஷலே, அவன் என்னுடைய வாக்குக்கு என்ன செய்தான்? என் பிரமாணத்திற்கு, என் நியமத்திற்கு, என் கட்டளைகளுக்கு எல்லாம் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். அப்போ அதாவது ஞானஸ்நானம் என்கிறது தேவனுடைய உபதேசம், தேவனுடைய ஆலோசனை. பெந்தகோஸ்தே சபையினுடைய உபதேசம் கிடையாது, அது ஐபிசி சபையினுடைய உபதேசம் கிடையாது, தேவனுடைய உபதேசம். இயேசு கிறிஸ்துவே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போ உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன? சிலவங்க பாருங்கள் சொல்லுவாங்க, ஒரு ஞானஸ்நானம் தான் நான் முதல்ல எடுத்தாச்சு. இல்லை, ஆமீன். பைபிளில் 2வது ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமீன். பாருங்கள், ஞானம் வந்த பிறகுதான் ஸ்நானம் எடுக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. நீங்க கிறிஸ்து உனக்காக மரித்தார், உன் பாவங்களை எல்லாம் ஆமீன் போக்கப்படுகிறது என்று விசுவாசிக்கிறியான்னு சொன்ன உடனே பக்கத்தில் யாரும் இருந்துட்டு ஆம் விசுவாசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்காக யாராவது பக்கத்தில் இருந்து வாயை பிளந்து சாப்பிட்டுட்டே இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் தெரியாமல் இருந்தால் சோத்திரம். நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி
ஞான ஸ்நானம் எடுக்கணும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். விசுவாசியாதவர்கள் அவர்கள் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவோடு நாம் உடன்படிக்கை பண்ணுகிறோம். நம்முடைய பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்திற்கு நாம் பங்காளிகளாக மாறுகிறோம். கவனிங்கள், ஞானஸ்நானத்தை குறித்து தனி ஒரு புஸ்தகமே இங்கே இருக்குது. யாருக்காவது டவுட்னா நீங்கள் வாங்கிட்டு போங்க, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ சபைக்குள்ளே இருந்துட்டே நீங்கள் கீழ்ப்படியலைன்னா இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதம் உன் மேலே பலிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக அவர் அந்த வார்த்தையை கேட்டு அவர் அங்கேயே குடியிருக்கிறார். பாருங்க, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் சென்று வாசிங்கள். இன்னும் சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 26:12 அவன் அங்கே இருந்தான். அவன் பாருங்கள், அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனடைந்தான். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பிசினஸ்ல கர்த்தர் குறுக்கிட வேண்டும். அந்த வசனத்தை கவனிங்கள். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். ஆமென். உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கலாம், டேலண்ட் உங்களை உயர கொண்டு போகாது. இந்த உலகத்திலே ஒன்று இந்த ரொம்ப வைரல் ஆகிட்டு, என்னது, நான் இல்லை, டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாம் அந்த விழுவூரில் அந்த அங்கே இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கிறிஸ்தவ வாசனையே இருக்காது. ஆனால் அங்கே அடிக்கடி ஒரு போட்டி நடக்கும் வருஷத்து இருக்கா. அப்போ ஃபுல்லாக அந்த பாட்டை தான் போட்டாங்க. எங்களுக்கு ஒரே சரி வேண்டாங்க, காதடைச்சி இருக்க முடியாது. ராத்திரியும் பகலும் வேற பாட்டாக ஓடிட்டே இருக்கும், நிப்பாட்டே மாட்டாங்க. அப்போ இதை கொண்டாட்டத்தில் பசங்க போட்டு விட்டுட்டு ரெண்டாவது அவனும் பாடுறது. அவங்களுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்ச அடுத்த அப்புறம் கிருபணியும் சொல்லானோ, ஃபுல்லாக ஒரே மைக்கை பிடிச்சிட்டு கிருபை கிருபை கிருபண்ணா. நாங்கள் இங்கே இருந்துட்டு தேவ கிருபை சோத்திரம் அல்லேலூயா. இப்போ நான் பிலீவர் உலகம் முழுவதும் அந்த அந்த பாடல் ஒரு வைரல் ஆகிருக்கு. விசுவாச பிள்ளைங்களுக்கு எப்போவுமே ஒரு புரிஞ்சிடும், நம்ம டேலண்ட்டு பல வெளில ஃபெயிலியர் ஆயிரும். உனக்குள்ளே ரொம்ப டேலண்ட் இருக்கலாம், உனக்குள்ளே கத்தர ரொம்ப பயங்கரமாக லாங்குவேஜில் சரி, நீ என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்களோ, பிஸ்னஸாக இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப திறமைசாலியாக இருக்கலாம். அவங்க திறமை பல வேளையில் காலை வாரி விட்டுரும், இடையில கத்தர் குறுக்கி விடணும். ஆமேன். கரங்களை வீட்டு அல்லையே சொல்லுங்களேன். ஏன் பாருங்கள், அநேக பிள்ளைகள் எவ்வளோ எனக்கு இந்த மாவட்டத்தில் பிஸ்னஸில் ரொம்ப கொடி கட்டி பறக்கிற சில விசுவாச சகோதரர்களை தெரியும். அவங்க சர்ச்சில் போயாச்சுன்னா பாருங்கள், சமீபத்தில் ஒரு சர்ச்சில் நானும் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ அந்த பிரதர் என் பக்கத்தில் இருந்த ஊழியர் இவர் யார் தெரியுமா அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். அப்போ எனக்கு ஓகே, இந்த ஷோரூம் நம்முடைய டிஸ்ட்ரிக்டில் நிறைய பிரான்ச் வச்சுருக்கிறார், அவர் தான் இதுன்னார். பார்த்தா அந்த மனுஷன் நிறைய சேர் கிடக்கு. அவர் பாருங்க, நேரம் முழங்கால் போட்டார், முகங்குப்புற என்ன பண்ண, ஒரே ஜபந்தான். அப்படி பைபிளை வச்சுட்டு அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தார். பாருங்க, வசனங்களை கவனித்து கொண்டு அவர் தாழ்மையாக போயிட்டார். இவர் ரெண்டாவது என்கிட்ட சொன்னார், பாருங்கள், நான் தேவநாம மைமைக்கா சொன்னேங்க, இருக்கிற தம்பிங்களுக்குலாம் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறது ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தாழ்மை. உங்களுக்குள்ளே இருக்கிற எவ்வளவு இந்த தாழ்மை இருக்கிறதோ அவ்வளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பெர்சன்டேஜ் உங்கள்கிட்ட என்னது இருக்குது, தாழ்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஒன்று அவ்வளவுக்கு உயர்வு கொண்டு போகும். உங்கள்கிட்ட நிறைய பவுன் நகை இருக்கலாம், நிறைய பணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வேஸ்ட்டு. உங்கள்கிட்ட உங்கள் டேலண்ட்டு கூட பல வேளை உங்களை என்ன செய்கிறோம், காலை வாரி விட்டுறோம். தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் உங்களை அந்த அளவுக்கு உயர்த்தும். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது ஜென்ரேஷன், மூணாவது ஜென்ரேஷன் நிமிர்ந்து கவனிக்கிறீங்களா? என்னது வேணும்? தாழ்மை. அம்மா ஒன்று சொன்னால் பதில் பேசாமல் இருக்கிறது என்னது? தாழ்மை. அல்லேலூயா. பொறுமையாக அவங்க சொல்கிறத என்ன செய்யணும், கேட்கணும், அமைதியாக கேட்கணும். சாந்த குணம், உங்களுக்குள்ளே இருக்கிற சாந்த குணம் வெளியில் தெரியணும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வீழ்த்தி அல்லையே சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பல வேளையில் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை, டேலண்ட்டு, அது நம்ம இப்போ இருக்கிற கிரிக்கெட், இப்போ பேட்மேன் வர்றாரு, அவர் சதம் அடிச்சு இல்லாமல் போனதே கிடையாது.
ஆனா வந்த ஆள் வந்து முதல் பால்ல என்ன செய்துட்டாரு? ஸ்டம்ப் அவுட். எப்படி இருக்கும்? அப்போ அவருக்குள்ள இருக்கிற டேலண்ட், திறமை எல்லாம் என்னதாயிடுச்சுடா? கிளீன் போல்ட் ஆயிட்டு. நான் சொல்ற விஷயம், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவர் நூறத்தனையான பலனை பெற்றார். இப்போ நீ நல்லா படிக்கலாம், உனக்குள்ள சில ஸ்பெஷலாக வச்சிருக்கலாம். ஆமென். பாருங்கள், இடையில யார் கிராஸ் ஆகணும்? கர்த்தர் கிராஸ் ஆகணும்டா. அதுக்கு தான் பைபிள் படிக்கணும், அதுக்கு தான் குடும்ப ஜெபத்துலேயும் தாழ்மையாக உட்கார்ந்துருக்கணும். பின்னால் அந்த மாதிரிலாம் கவனிக்கிறீங்களா? குடும்ப ஜெபத்தில் தாழ்மையாக உட்கார்றீங்களா? ஆமென். ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவன் நூறத்தனையான என்னது பெற்றான்? பலனை பெற்றான். சகோதரிகள், பாம்போல தாழ்மையாக உட்கார்க்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்மை தான் உங்களை உயர்த்தும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், குடும்ப ஜெபத்தில் என் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் சரியில்லையே, அவங்க சரியில்லாட்டு அவங்களுக்கு பங்கு கொடுக்கறது கர்த்தர், உனக்கு பங்கு தருகிறது கர்த்தர். அவங்க சரியில்லாட்டு அவங்களுக்கு நிறைய பங்கு கொடுப்பாரா? உனக்கு நிறைய பங்கு தருவாரா? சரியில்லை சரியா இருக்கிறது கணக்கு போடுறது யாரு? கர்த்தர். கரங்களை வீத்தி அல்லையே சொல்லுங்களேன். அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை அவர் தருவார். உங்களுக்குள்ள உண்மையான ஒரு தாழ்மை, உண்மையான ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை இருக்குன்னா அதை தேவன் பார்க்கிறார். இஸ்ரவேலின் செட்டை நிழல்ல வந்த ரூத்துக்கு தேவன் என்ன பலனை கொடுத்தார்? நிறைவான பலனை கொடுத்து அலங்கரித்து வைத்தாரே. உங்களை அலங்கரித்து கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை அசைத்து இன்னும் சத்தமா. அப்போ ஃபேமிலி ப்ரேயர்லாம் போய் பிள்ளைங்க போய் உட்காரணும். உங்கள் தொழிற்ஸ்தலங்கள், உங்கள் ஜாபு போகிறதுக்கு முன்னால் மற்ற உங்கள் கூட சாமிகளை கும்பிட்றாங்க. நம்ம ஆட்கள் வாயை திறந்து நல்ல சோத்திரம் பண்ணிட்டு போய் தொழிற்ஸ்தலங்கள்லாம் திறப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். என்ன வேலைக்கு அவசரம்னாலும் கர்த்தாவே என் கூட வாங்க, சோத்திரம் சொல்லிட்டாது போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ தேவன் குறுக்கிட வேண்டும், தேவன் கிராஸ் பண்ணணும். சொல்லுங்க, தேவன் என்ன செய்யணும்? அந்த வேடை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில யாரு கிராஸ் ஆகணும்? அடிக்கடி கர்த்தர் கிராஸ் ஆகணும், வேற எதுவும் கிராஸ் ஆகிடக்கூடாது. சோத்திரம். ஆமென். யாரு கிராஸ் ஆகணும்? இயேசு கிராஸ் ஆகணும். ஈசாக்குடைய வாழ்க்கையில் அப்படிதான். அப்போ தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் வருகிற நன்மைகள். 2வது வசனம், அவன் பாருங்கள், அவன் ஐஸ்வர்யவானாகி. அப்போ ஒரு மனுஷன் பாருங்க, ஜாப்ல இருக்கிற எல்லாரும் ஐஸ்வர்யவானாகிறது கிடையாது. ஒரு மனுஷன் பாருங்கள் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் ஐஸ்வர்யவானாக இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு விஷயம் கவனிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு பெரிய பேங்க் பேலன்ஸ் சொன்ன நீங்க போடாட்டாலும் பரவாயில்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இருந்தா போதும் அவங்க ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. ஆமென். 100 பவுனை நீங்க சேர்த்து வைக்காட்டாலும் பரவாயில்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இருந்தா போதும் அவங்க ஐஸ்வர்யவான்களா இருப்பார்கள். ஆமென். இந்த தத்துவத்தை முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். தேவன் தான் ஒருவனை ஐஸ்வர்யம் அடைய வைக்கிறது. தேவன் தான் ஒருவனை என்ன செய்ய வைக்கிறது? வசனம் சொல்லுகிறதா, ஒருவனை அவர் ஐஸ்வர்யம் அடைய வைக்கவும் செய்வார், ஒருவனை தரித்திரம் அடைய வைக்கவும் அவரால் முடியும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும், யாரையும். எனக்கு எத்தனையோ நபரை தெரியும் பாருங்க, 0ல இருந்து பெரிய அளவில் சாதித்த ஆண்டவருடைய பிள்ளைகளை எனக்கு தெரியும். ஆமென். பல சாட்சிகளை நானே சொல்லியிருக்கிறேன், சர்ச்சிலே சொல்லியிருக்கிறேன். அந்த கிராமத்தில் எந்த அளவு ஒரு குடிசையில் ரோட்டோரங்களில் இடையில ஒரு பிரதர் வந்து அதை நான் ஜென்டிலாக சொன்னேன். அவர் சொன்னார், நாங்கள் புறம்போக்கில் இருந்தோம்னார். இன்னைக்கு அவ்வளவு பாருங்கள், விஸ்தாரமான வீடுகளை போட்டு தேசத்தில் அவர்களை அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை வீழ்த்தி அல்லையே சொல்லுங்களேன். அப்போ ஒரு மனுஷனை ஐஸ்வர்யமடைய வைக்கிறது கர்த்தர். இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். பிரைஸ் கார்டு. ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வரும். கர்த்தரால வருகிற ஐஸ்வர்யம், கர்த்தரால வருகிற கனம் அது நிரந்தரம். மற்றதெல்லாம் பயந்துட்டு தான் இருக்கணும். சோத்திரம். எப்போ எங்க என்னது வருது, பிரச்சனை வருது, ரைடு வந்துருமோ. இப்போ இந்தியாவில் அதான் பெரிய பிரச்சனை. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். இயேசு நல்லவர். ஆண்டவருக்கு ஆண்டவர் அறிந்த மனுஷனே ஒரு சூல்கேஸ் நிறைய ஒரு பேக் நிறைய இன்னொரு பிரதர்கிட்ட கொடுத்து விட்டார். நம்ம ஃபோன் பண்ணால் உடனே வர ஆளும் உடனே வரல. அது என்னன்னு கேட்டாச்சுன்னா அது ஒரு பேக்கை என் வீட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தந்து விட்டு, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ₹1 கொடுக்க அது ஆள் பேக்கை கொண்டு பத்திரம் வேண்டாம். பயம். திடீர்னு வீட்டில் இருந்தால் திடீர்னு யாரும் வந்து என்ன கொண்டு போயிடுவாங்க. புரிந்திருக்கோம். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
அப்போ அந்த சிலவங்களுக்கு பாருங்க, ஆமீன், ஐஸ்வர்யங்கள் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது பயம் இருக்காது. வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட என்னது இருக்காது. இன்னைக்கு இந்தியாவில் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணி சாதித்த நிறைய மனுஷர்களுக்கு வந்து என்னது கிடையாது, நிம்மதி இல்லை, நிம்மதியாக தூங்க முடியல. திடீர்னு யாரும் என்ன செய்திருவாங்களோ, வந்துடுவாங்களோ, ரைடு வந்துடுமோ, எதுவும் யாரும் வந்து ரைடு ஒரு பக்கம், ரெண்டாவது திருடன் வந்து என்ன செய்திருவானோ, திருடிடுவானோ அப்படிங்கிற பயம். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது வருகிற காரியம், நீங்கள் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். இப்போ நல்ல ஆசீர்வாதம் வந்தாச்சுன்னா ரெண்டாவது உங்கள் மேலே சிலவங்களுக்கு என்னது வரும், சந்தோஷம் வரும். அப்படிதானே? உங்களுக்கு மேலே சிலருக்கு என்னது வரும், மகிழ்ச்சி வரும். பரவாயில்லையே, இவங்க இந்த தோப்பை வாங்கியிருக்கிறாங்க, இந்த கடைகளை வாங்கியிருக்காங்க, இந்த வீடுகளை கட்டியிருக்காங்க, இந்த வீடையும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சிலவங்க அழுதுகிட்டே நடப்பாங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. அதையும் வாங்கிட்டாலாம், இதையும் வாங்கிட்டானா. சிலவங்க போய் சிலதை பார்த்தா போதும் அதையும் வாங்க போகிறாங்களா. இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஆனால் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் யாரும் அப்படி அழமாட்டீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இல்லை ரொம்ப பாதிக்கப்படுறது யார் தெரியுமா, ஒரு ஆள் பாவம் போல ஆண்டவருக்கு பயந்து சின்ன வேலைகளை செய்துட்டு இருப்பார். அவங்கள வந்து ஒரே பாருங்க, உங்க தம்பி அதை என்ன செய்திருக்கான், வாங்கியிருக்கான், அல்லவிட்ட உங்க டேஸ் இந்த முறை உறவை சொல்லி அவங்க அதை வாங்கி, நீங்களே இருக்கிற என்னத்துக்கு இருக்கிறோ தெரியல அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனை வறுத்து பொறிச்சு கரிச்சு, அவருக்கு ஏண்டா இந்த வாழ்க்கை, பரலோகமே என் சொந்தமே, அப்புறம் ஃபுல்லா என்ன பாட்டை பாடிட்டே இருப்பார், பரலோகத்துக்கு எப்பண்டா போய் சேரலாம் அப்படிங்கிற பாட்டை பாடிட்டே இருப்பார். ஒரு நாளும் அப்படி சகோதரிகள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாங்க. அவங்கள பாருங்க இதை வாங்கியிருக்காங்க, அவங்கள பாருங்க அதை வாங்கியிருக்காங்க, இப்படி சொல்லாதுங்க. உங்களுக்கு தந்ததுக்காய் சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயுசை தந்து ஒரு 90-100 வயசு வரை வைத்து, ஆமீன், அதை அந்த உங்களுக்கு இருக்கிறத சாப்பிட வைப்பார். அந்த நான் சொல்றது எத்தனோருக்கு புரிகிறது? இது வேணுமா அது வேணுமா? அல்லேலூயா. சும்மா கோடி கணக்கையும் கிலோ கணக்குலையும் வச்சுட்டு அப்புறம் இந்த சில ஆட்கள் படுற கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தீர்க்காயுசை தருவார். ஆமேன். நன்மையும் கிருபையும் உங்களை என்ன செய்யும், பின்தொடரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கையை உயர்த்தி சொல்லிருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். அப்போ இந்த வசனத்தை கேட்கிற யாருக்குள்ளும் எந்தவித பொறாமையும் வராது என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இதை வாங்கியிருக்காங்களா, கர்த்தருக்கு சோத்திரம். ஆமேன். அவங்க அநியாயமாக சம்பாதித்தாங்கன்னா அது கர்த்தருக்கு அவங்க என்ன செய்வாங்க, கணக்கு கொடுப்பாங்க. அப்போ மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம அங்கீகரிக்கணும். ஆமேன். எத்தனை பேர் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் உள்ளவங்க கரங்களை வீழ்த்தி அல்லையே சொல்லுங்களேன். மற்றவங்களுடைய பக்கத்தில் ரெண்டு கையை இப்படி சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா, உங்களையும் ஆசீர்வதிப்பான்னு சொல்லிடுங்க. ஆமேன். அல்லேலூயா. எப்பவும் அப்படி ஆமேன் அப்படின்னு வாங்கிறது மட்டும் இல்லை, கொடுக்கிறது என்னது பைபிள் சொல்லுகிறது, வாங்கிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது. அல்லேலூயா. சத்தமா உங்களே ஆசீர்வதிப்பார்னு சொன்னீங்களா? இப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு சிலவங்களுடைய பார்வை, ஈசாக்கு இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனுக்கு மேல இந்த பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டு என்ன பண்ணுனா, இவன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இவன் தகப்பனுடைய ஆசீர்வாதமாகும். இவன் தகப்பன் காலத்தில் வெட்டின துறவுகளை என்ன செய்து போட்டார்கள், மண்ணு போட்டு நிரப்புனாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க. சிலவங்க ஃபுல்லாக ஒரே எரிஞ்சிட்டு தான் இருப்பாங்க, சண்டை போட்டே இருப்பாங்க. நான் இப்படி இருக்கேன், அவ இப்படி இருக்கா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீ அந்த மாறினாலே நீயும் நல்லா இருப்பா. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம்லாம் சொல்ல கண்ணமோட பக்கத்தில் லேசி சொல்லுங்க, அவர் ஏதோ கண்ணை திறந்து கேளுங்க, அவர் ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆமே நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க, மாறணும். இந்த எரிய கூடாது. சிலவங்கெல்லாம் சிலதை பார்த்தாலே இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். அப்ப ஈசாக்கு என்னது, ஈசாக்கினுடைய வளர்ச்சியை பார்த்து பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள், பொறாமை கொண்டார்கள். வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க.
பெரிய உலகத்திலேயே இந்த பெரிய ஆமை என்ன ஆமை தான்? பொறாமை. பொறாமை உள்ளவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்டா சொல்ல மாட்டீங்க. பொறாமை இல்லாதவர்கள் அல்லேலூயா சொல்ல கேட்டாலும் இப்போ நீங்களே அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்ட. கையை தட்டி ஒருக்கா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த 15வது வசனத்துல பாருங்க, அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பினார்கள். அடுத்தது மட்டுமல்ல, அந்த ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் என்னவனானாய், பலத்தவனானாய். பொறாமை கொண்டு துரத்துகிறார்கள். அவன் பாருங்கள் அங்கங்கே போய் அலைகிறான். இந்த யாக்கோபை போல ஈசாக்கை என்ன செய்கிறான்? இடம் பெயர்கிறதுன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க. அந்த வாடகை வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த இடத்தெல்லாம் மாற்றி ஒரு இடத்துல போய் எல்லாம் அடுக்கி எடுத்து வச்சு வரைக்குள்ள ஒரு 2-3 நாள் என்ன செய்கிறோம்? ஆயிரும். ஈசாக்கும் யாக்கோபை போல் அலைந்து திரிகிறான். 17 பாருங்க, அவன் சிற்று மாறுகிறான். அங்கு வருகிறாங்க, மறுபடியும் 18 மறுபடியும் வருகிறாங்க. அவன் என்ன செய்கிறார்கள்? வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆனால் பாருங்கள், மீண்டும் வாசிக்கிறோம், ஈசாக்கு பெருகும்படியாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆமென் ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 26வது அதிகாரம் 22 நாம் வாசிப்போம். வாசிங்கள். வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை. ஹல்லேலூயா. பயங்கரமான இந்த வாக்குவாதம், ஒரே சண்டை, எங்க மேல ஒரே எரிச்சலா இருக்கிறாங்க, எங்க மேல ஒரே பொறாமையா இருக்கிறாங்க. அப்படி யாராவது இந்த காலவில்லை சர்ச்சில் இருந்தா ஆமென், வாக்குவாதம் மாறும். கர்த்தர் அசைவாடும் பொழுது வாக்குவாதம் மாறும். நீ வாக்குவாதம் இல்லாமல் ஆமென் இருக்க ஆண்டவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், உனக்கு ஒரு ரகோபத்தை உண்டு பண்ணுவார். ஆமென் ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நாம் தேசத்திலே பலுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ஆமென் ஹல்லேலூயா. பிரைஸ் காட். மீண்டும் அந்த ஆண்டவர் அவன்கிட்ட தரிசனமாகிறார். அந்த ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி மீண்டும் சொல்ல, நான் உன் தகப்பன் ஆகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆமென். இப்பவும் யார் நிமித்தம் ஆசீர்வாதம் சொல்லுங்க? என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம். பிள்ளைங்கெல்லாம் நிமிர்ந்து கவனிங்கம்மா. உங்க அம்மாவுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, உங்க அப்பாவுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நான் சொல்ற அம்மா அப்பாங்கிறது என்னது? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆபிரகாமை போல உள்ள உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து நடக்கிற உங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் உண்டு. உங்க அம்மா என்ன ரட்சிக்கப்படலைன்னா ஆமீன் பாருங்க, அவங்க ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க அப்பா என்ன ரட்சிக்கப்படலைன்னா அவங்க ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சில சகோதரர்கள், நீங்கள் புதிதாய் இயேசுவை ஆமீன் ஏற்றுக்கொண்டு பைபிளை கையில் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. உங்க நிமித்தம் உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க உத்தமமா நடக்கிறது என்ன செய்யாது? வீண் போகாத. ஆண்டவர் திரும்ப திரும்ப இதான் சொல்றார் பாருங்க. யாக்கோப்டையும் தான் சொல்றார், யாக்கோபே நீ பயப்படாத, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் அறிமுகமாகிறார். ஆமென். பிரைஸ் கார்டு. கீழே நாம் வாசிக்கும் பொழுது 25 ஆண்டவர் தனக்கு தரிசனமான இடத்துக்கு உடனே அவன் என்ன செய்கிறான்னா, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடம் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இந்த 25ஆம் வசனத்தை ஒரு சகோதரிகள் நீங்க அப்படியே அபியாசப்படுத்தினாலே உங்க வாழ்க்கை பெருகும். முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். ஆமென். முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். அது உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியமா இருக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும்னா, அவன் அங்கே ஒரு கூடாரத்தை போட்டான். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அல்லோட நீங்க செய்கிற ஜாப்ல உங்க ஆமீன் பாருங்கள் கவனத்தை செலுத்துகிறதுக்கு முன்பாக முதல்ல நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். சொல்லுங்க, தேவனுக்கு. ரெண்டாவது என்னன்னா உங்க வீட்டுக்கு. ரெண்டாவது அவன் எதுக்கு என்ன செய்கிறான்? கூடாரம் போடுகிறான். மூன்றாவதாக தான் அவன் அங்க என்ன செய்கிறார்கள்? ஒரு துறவை என்ன செய்கிறார்கள்? வெட்டினார்கள். ஒரு விசுவாச பிள்ளை எப்படியாக தம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க மேல பகையா இருக்கிறவங்க அவன் திரும்ப உங்களிடத்துல வருவாங்க, வந்து சொல்றாங்க ஆசீர்வாதமா இருக்காது, இந்த பகுதியெல்லாம் காடு, இங்க தண்ணியே கிடையாது அப்படின்னு அந்த பக்கம் துரத்தி விட்டாங்க.
அங்கே போய் அவனுடைய வேலைக்காரர்கள் கையை வைத்தாலும் ஆமீன் பாருங்கள், அங்கே நீரூற்று. பிரைஸ் காட், அல்லேலூயா. இல்லை சிலவங்களுடைய ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? எல்லாம் கண்ணை தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்ல சொல்ல கண்ணை திறந்து கேட்கணும். ஆமீன், அல்லேலூயா. 100 பவுன் கொண்டு வந்ததுனால அல்ல, 1 ஏக்கர் ரப்பர் கொண்டு வந்ததுனால அல்ல, நம்ம ஒரு பாஷையில் சொன்னால் 1 ஏக்கர் தென்னந்தோப்பு கொண்டு வந்ததுனால அல்ல. ஆமீன் பாருங்கள், கிருபை பெற்ற பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் சிலருடைய வீட்டுக்குள்ளே வந்ததுனால ஆமீன் பாருங்கள், சிலருடைய நீரூற்றுகள் திறக்கப்படும். ஆமீன், ஹல்லேலூயா. இடையில் ஒரு சகோதரர்கள், அவர் இவ்வளவுக்கும் அவர் தான் முதல்ல பைபிளை கையில் எடுத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன வணக்கத்துலேருந்து அந்த இயேசுவே தெரியாத நபர் அவருடைய வீட்டிற்கு ஜபிக்க அழைத்தார். அப்போ அவங்களுடைய மகன் கவர்மெண்ட் வேலையில் ஏறிட்டார். அப்போ சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் எங்களுக்கு ஒரு பழக்கம், அப்படி போய் அவருடைய பக்கத்துலேயே ஒரு சர்ச்சுக்கு போக சொன்னேன். அப்போ பாருங்கள், இப்போ சந்தோஷத்தில் அவர் இப்படி மகனுக்கு வேலை கிடச்சிட்டு இனி கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னாரு. அதனால் அவருக்கு அங்கே போகக்கூடிய சர்ச்சில் மானம் அவர் அப்படி உரிமையாக பேச முடியாது. இல்லை வேண்டாம், நம்ம இவரை முன்னாலே இவருக்கு லைஃப் தெரியும், இவரை சர்ச்சைக்கு போய் அறிமுகப்படுத்தி விட்டோம், அதனால் நம்ம உரிமையாக என்ன செய்யலாம், பேசலாம். அது ஒரு 100 பவுன் போல் கிடச்சுன்னா கொள்ளலாம். கொஞ்சம் ஒன்று இயேசுவின் ரத்தம் செய்யும். என்ன போய் சொல்கிறது, அல்லேலூயா. எங்கே கொண்டு வைக்கிறது வாழ்க்கையும் நல்லா அவருக்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கு அவர்கிட்ட ஏன் சொல்லலான்னுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்றவங்கள்ட்ட அப்படியா பிரதர் சோத்திரம் அப்படின்ட்டு போயிடும். நம்ம சர்ச்சில் உள்ளவங்கனாலும் சோத்திரம்னு சொல்லிட்டு போவோம். இரு ஆண்டவர் உனக்கு ஆப்பு வைப்பார் அப்பன்னு தெரியும்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதில் ஒரு 3க்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடலாம், இனி வாங்கி நம்ம என்ன செய்திடலாம், செட்டில் ஆகிடலாம். செட்டில் ஆகுவா போய் ஆண்டவர் தொலைச்சி விடுவார். வேலையை தந்தது யார், கர்த்தர். நல்ல ஒரு பிள்ளை வேணும்னு முதல்ல ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னது வேணும், நல்ல கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா, வாழ்க்கை முக்கியம் ஐயா அப்படின்னு அவருக்கு சொன்னோன்னு அதுக்கப்புறம் சோத்திரம் சொல்லி ஒப்பு கொடுத்தார். நான் சொல்கிற விஷயம், இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அறிவுகள் இல்லை. நல்ல அபிஷேகம் பெற்ற கிருபை பெற்ற பிள்ளைகளை நல்ல தேவனுக்கு பயப்படுகிற ஈசாக்குகள் கைப்பிடிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கரங்களை வீழ்த்தி அல்லையே சொல்லுங்களேன். புரிந்தவங்க அல்லையே சொல்லுங்களேன். கிருபை பெற்ற பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், தேவனை சார்ந்த பிள்ளைகள். ஆமென். சில கோடியை தேண்டியெல்லாம் அப்புறம் வீட்டு வேலை தான் செய்துட்டு இருக்கணும். யாரு, மாமியார். கரெக்டாக சில சகோதரியெல்லாம் சொல்லிட்டீங்க. மருமகளுக்கு 3 நேரம் பொங்கி கொடுக்கதும், இந்த வீடை துடைக்கிறதும், செருப்பை தொடச்சி கொடுக்கதும். அல்லேலூயா. சில பிள்ளைங்க கோடீஸ்வர பிள்ளைங்க தாழ்மையாக இருக்குது, அவங்களுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். இவையெல்லாம் சில வேளையில் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் விசுவாசங்களுக்கு சிலவங்களுக்கெல்லாம் இந்த ஏதோ ஏரோப்ளைனில் போனே போலே தான் நினச்சிட்டே இருப்பாங்க. பூமியில் என்ன நடக்குங்கிறது சில வேளையில் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. கரங்களை வீழ்த்தி அல்லையே சொல்லுங்களேன். அப்போ கிருபை பெற்ற ஆமென் ஒரு ஆமென் சோத்திரம். ஈசாக்கு வந்தது யாரு, ரெபேக்காள். கிருபை பெற்ற ஒரு ரெபேக்காள் வரும் பொழுது ஆமென் பாருங்கள், உங்கள் வீடு கட்டப்படும். ஆமென். கரங்களை வீழ்த்தி அல்லையே சொல்லுங்களேன். அதே போல ஆமென் கிருபை பெற்ற ஒரு ஈசாக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு அன்பு தகப்பனார் தாய்மாருக்குள்ளே கத்த தருவாராக. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். முன்னாலெல்லாம் இந்த விசேஷித்த கூட்டங்களுக்கு ஏதாவது பிரசங்கிமார அழைக்கும் பொழுது நம்ம ஒரு லோக்கல் லாங்குவேஜில் எப்படி தோணும், கிருபா உண்டான்னு கேட்பாங்க. கிருபா வரங்கள் உண்டா அப்படிம்பாங்க. ஏதாவது சபைக்கு பிரயோஜனப்படுமா, நம்ம லட்சங்கள் செலவு பண்ணுறோமே அப்படிம்பாங்க. இதே போல தான் உங்கள் வீட்டில் வாழ்க்கை துணைகள் தேடும் பொழுது எது உண்டான்னு தேடுங்க, கிருபை உண்டா, தேவ கிருபை பெற்ற மனுஷனா, தேவ கிருபை பெற்ற பிள்ளையா, அதை தேடுங்க, உங்கள் வீடு கட்டப்படும். ஆமென். வீடு இருக்கா, வேற என்னது இருக்கா, கார் இருக்கா, வேற என்னது இருக்கா, சோத்திரம். அதில் 2 கத்து தருவாராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடும் பொழுது, இடையில ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குது. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆமென். பெண் பிள்ளைங்கனாலும் சரி, ஆண் பிள்ளை 5-6 பேர் வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்றே அந்த வீட்டில் உள்ள பெண் பிள்ளைங்களுக்காக இருக்கும், இல்லாட்டி ஆண் பிள்ளைங்க இருக்கும். நல்ல கவர்மெண்ட் ஜாப், அது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை கடைசியாக சொல்கிறேன், உங்களை பகைத்தவர்கள் திரும்ப வருவார்கள். ஆண்டவர் இவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தவர், நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.